அண்ணா எப்படியாவது கூட்டணி வச்சிருங்கண்ணே, எப்படியாவது திமுகவில் 2 சீட்டு கேட்டு வாங்கிடுங்கண்ணே, எப்படியாவது அதிமுகவில் 3 சீட்டு வாங்கிடுங்கண்ணே, அப்படி என்ற மனநிலையில் எனக்கு 500 கோடி சொத்து இருக்குதான். கூட்டணி விட்டு விலகுறேன்னு சொன்ன உடனே திமுக தலைமையிலான அந்த போலி பத்திரிகையாளர்கள் கூவுகிறார்கள், இதில் முதல் 500 கோடி சொத்து இருக்குதான். பாவிக்கலாம். என் மனைவிக்கு எனக்கும் கருத்து முரண்பாடின் காரணமாக இந்த வீடு கூட எனக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கிறது என்பது பாவம் உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு 500 கோடி சொத்து இருக்குதான். கூட்டணி விட்டு விலகுறேன்னு சொன்ன உடனே திமுக தலைமையிலான அந்த போலி பத்திரிகையாளர்கள் கூவுகிறார்கள், இதில் முதல் 500 கோடி சொத்து இருக்குதான். பாவிக்கலாம். இந்த ஒரு வீடு, இதுவும் என் அப்பாவிடமிருந்தும் என் சகோதரிடமிருந்து நான் காசோலையின் ஊடாக கடன் பெற்று என் மனைவியின் பெயரில் வாங்கினேன். என் மனைவிக்கு எனக்கும் கருத்து முரண்பாடின் காரணமாக இந்த வீடு கூட எனக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கிறது என்பது பாவம் உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் எஸ்ஆர் ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய அலுவலகங்களில் எங்கேயாவது எனக்கு ஒரே ஒரு சென்ட் நிலம், 1 ஏக்கர் நிலம் அல்லது ஒரு வீடு அல்லது பங்களாக்கள் சொத்துக்கள் இருப்பதாக என்னுடைய பெயரில் அந்த போலி பத்திரிகையாளர்கள் நிரூபித்தார்கள் என்று சொன்னால் நான் அதை கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் ஒரு தனியார் வங்கி நிறுவனத்திலிருந்து கடன் பெற்று சுமார் 1 கோடிக்கு மேலான ஒரு தொகையை என் கிராமப்புற ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் இந்த ராக்கெட் ஏவுவது எப்படி என்கிற தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்தியாவின் வரலாற்றில் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட எல்லையோரத்தில் பிறந்த ஒரு பச்சை தமிழன் ஆனந்த் மகாலிங்கம் என்கிற ஒரு விஞ்ஞானி நம்மோடு வாழ்கின்ற அப்துல் கலாமாக அறிவியல் செல்வராக வாழ்கிறார். அவர் அதை பயிற்சி செய்து அதிலே பலூன்கள் என்று சொல்லக்கூடிய பலூன்களிலே அந்த சேட்டலைட்டை அனுப்பி கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார். இந்தியாவில் நம்முடைய சென்னை திருவான்மியூர் அருகாமையில் இருக்கிற திருப்பூர் அருகாமையில் இருக்கிற ஒரு பகுதியிலிருந்து அவர் அந்த ராக்கெட்களை ஏவுகணை செய்து சேட்டலைட்டுகளை விண்ணுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அந்த விஞ்ஞான பீடமே அவரை அழைத்திருக்கிறது. இந்த மாதம் என்னுடைய அந்த நண்பர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். ஆக அந்த நிறுவனத்திலும் நான் ஒரு பங்களிப்பாளராக கடனை வாங்கி செலுத்தி ஏழை எளிய மாணவர்களுடைய கனவு விஞ்ஞானி ஆகணும், சேட்டலைட் கண்டுபிடிக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக நான் வாழ்கின்ற பண்ருட்டி, நெய்வேலி இந்த பகுதியில் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் கிராமப்புற மாணவர்கள் படிக்கின்ற வள்ளலார் பள்ளி போன்ற பள்ளி, நெய்வேலியில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வள்ளலார் பள்ளி மாணவர்களுக்கும், இன்னும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அந்த அறிவியல் ரீதியான ஆர்வம் உள்ள மாணவர்களை தேர்வு செய்து ஒரு மாணவருக்கு சுமார் ஒரு 20,000 ரூபாய் என்று செலவிலே சுமார் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றுத்தருகின்ற அந்த பயிற்சி அளிப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் நிறுவி அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கின்ற அந்த நிறுவனத்தில் திரு மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள், இந்த நாட்டுடைய இந்திய அளவிலேயே புகழ்பெற்ற உயர்ந்த பதவிகளிலே இருந்த IPS IAS அதிகாரிகள், தற்போது இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய விஞ்ஞானத்தின் தலைமை பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் ஆலோசகராக கொண்டு இயங்குகிறது. எப்ப கடம்பட்டாவது சென்னை தலைமையில் ஒரு கட்சி அலுவலகம் இருக்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கடனை பெற்று எப்படியாவது இந்த ஆண்டுக்குள் கட்சியின் பெயரில் ஒரு சொந்த அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு சூழலில் தற்போது தேர்தல் வந்துவிட்டது. இந்த தேர்தலில் நாம் தனித்து நிற்பதா, ஒத்த கருத்துள்ள இயக்கங்களை ஒன்று சேர்ந்து நாம் தேர்தலை சந்திப்பதா என்பதையெல்லாம் குறித்து நான் வெளியேற்றப்படுவதற்கு முன்பிருந்தே
தமிழ்நாடு முழுவதும் நான் பயணித்து கருத்து கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இது போன்ற அரசியல் முடிவுகளை எடுப்பதற்காக கட்சியினுடைய நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அணி நிர்வாகிகள், மாவட்ட மாநில நிர்வாகிகள், தொகுதி தலைவர் செயலாளர்கள், மாவட்ட தலைவர் செயலாளர்கள், மாநில அணி நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர்கள், அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் எல்லாரையும் மதுரையில, திருநெல்வேலியில, திருச்சியில, சேலத்தில் என்று சந்திக்க போன்றதெல்லாம் கருத்து கேட்டதோடு இல்லாமல், சென்னைக்கு அழைத்து தொகுதி வாரியாக கருத்து கேட்டதோடு இல்லாமல், வீடியோ கான்பரன்ஸ் ஊடாக பல கூட்டங்களை நடத்தி பல முறைக்கு ஆய்வு செய்துதான் நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். 90% நிர்வாகிகள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு 10% நிர்வாகிகள் அண்ணா எப்படியாவது கூட்டணி வச்சிருங்கண்ணே, எப்படியாவது திமுகவில் 2 சீட்டு கேட்டு வாங்கிடுங்கண்ணே, எப்படியாவது அதிமுகவில் 3 சீட்டு வாங்கிடுங்கண்ணே, அப்படி என்ற மனநிலையில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் இருந்து என்னை கேட்காமலேயே சில நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நான் கொடுத்த அனுமதி ஒன்று, அதையும் தாண்டி கூடுதலாக ஒரு அட்வான்டேஜ் என்று சொல்வார்கள், அப்படி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய கட்சி ஏதோ பதவிக்காக இந்த கூட்டணி விட்டு நாம் வெளியேறினோம் என்பது போல அதிமுகவிலும் பிஜேபி கூட்டணியிலே கூட நமக்கு கூடுதல் இடங்களை கொடுத்தால் நாம் தலைவர் பெற்றுக்கொள்வதற்கு நான் சம்மதிக்கிறேன், தலைவரை நான் அழைத்து வருகிறேன் என்றெல்லாம் கூட சில பேர் சில கட்சி நிர்வாகிகளோடு பேசியிருப்பதாக அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல் வருகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advttanditv@dttv.in.